11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கென்றே சிறப்பாக பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்திக்குள் செல்வதற்கு முன்பு ஏறத்தாழ 12th வந்து பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம் பேர் வந்து எழுதுனாங்க. 8,05,000 பேர் பாஸ் ஆனாங்க. ஜஸ்ட் ஒரு 49,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபெயில் ஆனாங்க. அதாவது HSC ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா நம்முடைய 10th அதிகமாக எழுதியிருக்காங்க 9 லட்சத்துக்கிட்ட. 11th வந்து ஒரு 8.25 லட்சத்துக்கு எழுதியிருக்காங்க. மொத்தம் ஒரு 18 லட்சம் 19 லட்சம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 19ஆம் தேதி வரப்போகின்ற காரணத்தினால் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாணவர்கள் 2 பேட்சையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டுக்கான முடிவுகள் சிறப்பாகவும் தரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எஜுகேஷன் பள்ளி கல்வித்துறை சார்பில் தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்ட நீங்கள் ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இப்போ இன்னொரு புது ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா உங்களுக்கான சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய அந்த தேதியை வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 19ஆம் தேதி வெளியாகுது. 20ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விண்ணப்பிக்க தமிழக பள்ளி கல்வித்துறை தற்போது ஒரு ஆர்டர் ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறை தொடர்பாக மேலும் ஒரு கூடுதல் செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடத்தை விட 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மிக அதிகமாக தேர்வுகளை எழுதியிருப்பதன் காரணமாகவும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சற்று இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா போன முறையை விட இந்த முறை அதிக பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா நிறைய ஆப்சன்டீஸ் வந்து இருக்கு 11th. ஆனால் 10th அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எல்லாருமே எழுதியிருக்காங்க. அதனால ரிசல்ட் 11th கொஞ்சம் பாயிண்ட் லெவல்ல குறையலாம் அல்லது குறையக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 35,000 40,000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரீ எக்ஸாம் சிறப்பு துணை தேர்வு பிரத்யேகமாக அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு நீங்க ஆடியோ வித் ப்ரூஃபோடு வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரிலோ அல்லது ஏரோப்ளேனிலோ கரெக்டாக சென்னைக்கு வந்து உங்களுக்கான முடிவுகளை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறார். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. இன்னும் 40 மணி நேரத்தில் தேர்வுக்கான அந்த முடிவுகள் இருக்க போகின்ற காரணத்தினால் மாணவர்கள் எந்த ஒரு ஃபியர்னஸும் இல்லாமல் வரி பண்ணிக்காமல் ஜாலியாக வந்து இருங்க. கரண்டான அப்டேட்ஸை டக்குன்னு கொடுக்குற ஒரே சேனல் நம்முடைய சேனல் தான். ஸோ எஜுகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் செல்ல குட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம்.